வெல்கம் டு கபில் அகாடமி. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும், 2A ரிசல்ட் ஃபஸ்ட்டு வருமா, 2 ரிசல்ட் வருமா, எப்போ வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவல் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் குரூப். நீங்கள் அங்கேயே வந்து உங்களுடைய டவுட் வந்து கேட்கலாம். நான் அங்கேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2A மெயின்ஸ் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மெயின்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். 2A வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஓகே, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே ஃபஸ்ட் வீக்கில் வரக்கான வாய்ப்புகள் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. மே ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து வரக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஏன் எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு ரிக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமு, ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கால்ஃபர் நமக்கு வர இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குரூப் 2னுடைய கால்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம மே ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் விட்டாதா ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் மே செகண்ட் வீக் அது தேர்ட் வீக்கில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான நம்பர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு 1:3 அல்லது 1:1.5 1:2 சம்திங் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த முறை வந்து குரூப் 2க்கான 2A ரெண்டுக்குமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே இதுக்கு முன்னாடிய காலங்களில் மெயின்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் அது வந்து அந்த மெத்தடு எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ குரூப் 4 மாதிரியே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது வந்து நம்ம ஆன்லைனில் நம்மளே வந்து OTR மூலமாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது இசேவை மையங்களையும் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதற்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 7 டேஸ் வந்து டைம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அப்போனா மே ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட நியர்பையாக ஏப்ரல் எண்டில் மேபி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா மே ஃபஸ்ட் வீக்கில் கம்பல்சரி வந்துடும். அதை தாண்டி போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. மே செகண்ட் வீக்கில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்பர் வந்துடும். மே தேர்ட் வீக் வரைக்கும் நமக்கு அந்த 1 வீக் வந்து அல்லது ஒரு 10 டேஸ், குரூப் 4 10 டேஸ் கொடுத்தாங்க. இதுக்கு கம்மியான மெம்பர்ஸ் அப்படிங்கிறனால ஒரு 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து நம்ம டைம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நமக்கு ஜூன் செகண்ட் வீக்கில் நமக்கு கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஜூன் செகண்ட் வீக்கில் கவுன்சிலிங் நம்ம ஆரம்பிச்சதுனா தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து ஜூலை 15 கால்ஃபர் வந்து குரூப் அடுத்த நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை கால்ஃபர் வந்து பண்ண முடியும். சரி, இந்த தகவல் இப்போதைக்கு முடிஞ்சது. அதாவது வந்து 2A மெயின்ஸ் ரிசல்ட்டு 2A மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம். சரி, எப்படி வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2னுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுமே ஓகே கிட்டத்தட்ட நியர்பை ரிசல்ட் வந்து ஒன்றாவே தான் வந்துடும். ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே டேயில் கூட வந்துடும், அல்லது வித்தின் ஒரு எப்படி சொல்கிறது, மேபி ஒன்றா தான் வரும். அப்படி இல்லைனா ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வந்து வரலாம். ஓகேங்களா. மேபி 1 ஹவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2 ரிசல்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு பிடிஎஃப்வே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஓகேங்களா. இதில் இன்டர்வியூ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ்டு தான். ஓகேங்களா. மெரிட் பேஸ்டு தான் வரப்போகுது. அது நமக்கு 2ல் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் நமக்கு பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. 2Aக்கு நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 ரிசல்ட் எப்படி விட்டுருக்காங்க இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒருத்தருடைய மார்க் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரொசீஜர் படி தான் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நடக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2லேயுமே கிளியர் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2னுடைய போஸ்ட் கவுன்சிலிங் வச்சுட்டு தான் 2A வந்து கண்டிப்பாக கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அதனால் 2க்கான கவுன்சிலிங் வந்து பெருசாலாம் இருக்காது. ஓகேங்களா. ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் தான் வந்து 2க்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்ததே 1 or 2 டேஸ் அதுக்கப்புறமே ஆஃப்டரே நமக்கு 2A கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. JA முடியுமே டைப் ரைட்டிங் முடியுமே ஸ்டெனோ, அது முடியுமே நமக்கு அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வந்து ஃபிசிக்கல் வந்து கூப்பிட்டுருவாங்க. அந்த ஒரு அடிப்படையில் அடுத்த 2A நமக்கு அப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா பெருசாக இல்லை. 534 வேகன்சிங்கிறது ஒரு 2-3 டேஸ் ஸ்பெஷல் ரெசிடென்ஸ்லாம் சேர்த்து பார்த்தா கூட ஒரு 3-4 நாட்கள் நடக்கலாம். அவ்வளோதான் அதிகபட்சம். அப்புறம் அதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு 2A கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல், பேப்பர் எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையாக ஒரு 50% மேலே தமிழ் எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2A பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அப்ஜெக்டிவ் பேப்பர் நான் சொல்கிறேன். அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா OMR வந்து திருத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2னுடைய ப்ராசஸ் வந்து இன்னும் ஒரு 1 வீக்ஸ் அந்த சம்திங்கில் திருத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போதே ஸ்கேனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி பல அடுத்தடுத்த தகவல் இப்போ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து நமக்கு வந்து காமனாக தான் வரப்போகுது. கவுன்சிலிங் வந்து 2 தான் வந்து முன்னாடி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. அதிகபட்சமாக மே ஃபஸ்ட் வீக்கை தாண்டி போகிறக்கு வாய்ப்புகள் இல்லை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நம்ம கவுன்சிலிங்கும் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் அந்த ரேஷியோவில் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா. பெருசாலாம் இல்லை. ஒரு வீக் ஒரு 10 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால
10-15 அதிகபட்சம் அவ்வளோதான். அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் கவுன்சிலிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. பட் ரிசல்ட் நமக்கு வந்துருச்சுன்னா ஓகே, அதுலேருந்து ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்குள்ளேயே நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இந்த குரூப் 4 மாதிரி ரொம்ப டிலே ஆக வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து குயிக்காக ரிசல்ட்டு விடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அப்படின்னால நம்ம கண்டிப்பாக வந்து மே 1st வீக் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் காண்றதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது கபிலன் அகாடமியிலிருந்து உங்கள் குணா. நன்றி, பாய் பாய்.